வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போவது உணவுல சிறியதா இருந்தாலும் ஆனா சத்துக்கள்லாம் மிகப்பெரியது. அதுதாங்க பூசணி விதை. பலரும் பூசணி காய் சாப்பிடுவோம். ஆனா பூசணி விதைகளை தூக்கி எறிஞ்சிருவோம், குப்பைக்கு தான் போவோம். உண்மையில அந்த சிறிய விதை தான் மிக மிக சக்தி வாய்ந்தது. அதுல புரதம், நல்ல கொழுப்புகள், நார்ச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க், இரும்பு, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல முக்கியமான சத்துக்கள் அதுல நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு வீடியோல பூசணி விதையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் எவ்வளவு சாப்பிட வேண்டும், அப்படி சாப்பிட்றதுனால உடல்ல என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, ஆண்கள் பெண்கள் வயதானவர்களுக்கு என்ன நன்மைகள் தருது, எந்த நேரத்துல சாப்பிட்றது சிறந்தது, யாரெல்லாம் ரொம்ப கவனமா எடுக்கணும், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எந்த உணவா இருந்தாலும் அதை சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் அது நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம முதல்ல பூசணி விதையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ல பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி, அதாவது சுமார் 28 to 30 கிராம் அளவு தாங்க. அந்த பூசணி விதையில உயர்தரமான புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஆரோக்கியமான கொழுப்புகள், மெக்னீசியம், ஜிங்க், அயன், காப்பர், பாஸ்பரஸ், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்குது. இதனால தான் உடல்ல பல்வேறு உறுப்புகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஸோ பூசணி விதைகளை நம்ம சாப்பிட சாப்பிட உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் நம்ம பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு நல்ல ஒரு சக்தி, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய புரதம், நல்ல கொழுப்பு, நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கிறதுக்கும் நீண்ட நேரம் பசிக்காமல் இருப்பதற்கும் பயன்படுது. முக்கியமா உடற்பயிற்சி செய்யறவங்க, கடினமான உழைப்பாளிகள், அது விவசாயிகள், வேலைப்பளு அதிகமா இருக்கக்கூடியவங்க, வயதானவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, தசைகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில புரதம், மெக்னீசியம் இருக்குது. இது தசைகளுடைய இயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. தசைகளை நல்லா வலுவாக்குறதுக்கு பயன்படுது. முக்கியமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்கும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு 60 வயதை எட்டினதுக்கு பிறகும் அவங்களுடைய தசைகள் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மசில்ஸ் லூஸ் ஏற்படும். ஸோ அந்த டைம்ல அவங்க தொடர்ச்சியா பூசணி விதைகளை தினமும் அளவா எடுத்துக்கிட்டு வந்தா அவங்களுடைய தசை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பூசணி விதைகள் வாதானவர்களுக்கும் சரி, உடல் பயிற்சி செய்யறவங்க, உடலை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதைகளை இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதயம் சார்ந்த மரணங்கள் தான் அதிகமாகவே ஏற்படுது. அது இந்தியாவில் தான் இது அதிகமாக ஏற்படுது. ஸோ அதனால நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம தினமும் ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிடலாம். அடுத்து நான்காவது நன்மை, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில ஜிங்க் சத்து இருக்கிறதுனால ஆண்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்குது பூசணி விதைகள். அதனாலதான் ஆண்களுக்கு ஒரு சிறந்த உணவா இந்த பூசணி விதைகள் கருதப்படுது. முக்கியமா வயதானவர்கள், வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா பவர் குறைய ஆரம்பிச்சிடும் உடல்ல. ஆனா அவங்க தொடர்ச்சியா பூசணி விதைகளை உட்கொள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ற வேலையை பூசணி விதைகள் செய்யுது. அதனால இளைஞர்களும் சரி, வயதானவர்களும் சரி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம நிறைய ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையான சில உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பூசணி விதைகள், பாதாம் பிசின், முருங்கை இலைகள், இதெல்லாம் உணவில் தொடர்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் நீங்கள் எடுத்துட்டு வந்தாவே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு
அது கூடவே சில இன்னும் உணவுகள் பாதாம், முந்திரி, பூண்டு இதெல்லாமே உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறங்க. அது கூடவே உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உடற்பயிற்சி செய்ய செய்ய தான் உங்கள் உடல் ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். உடற்பயிற்சி வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். இல்லை ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். நீங்கள் காலையில் செஞ்சாலும் பரவாயில்ல, மாலையில் செஞ்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி மைண்டை வந்து நல்லாவே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறணும். மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரணும். ஸோ அதுக்கான சில ஆக்டிவிட்டீஸுகள் நீங்கள் செஞ்சால் போதும். அதாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போதே உங்களோட மைண்ட் நல்லாவே ஃப்ரெஷ் ஆகிரும். இல்லைன்னா அது கூடவே யோகா செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து எடுத்துக்கிறங்க. தண்ணிங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர்ச்சத்தை நம்ம உடலில் மெயின்டைன் பண்ணணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா தூக்கம் தாங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க. தூங்காமல் இருந்தால் உடலுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி. நான் எத்தனை மணி தூங்கணும்னா 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணுங்க. ஏன்னா தூங்குற டைமில் தான் உங்கள் உடலில் வந்து அந்த ரிப்பேர் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ சொன்ன உணவுகளையும் உடற்பயிற்சி, தூக்கம், தண்ணி இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு மாத காலம் ஃபாலோ பண்ணவே உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்களே வந்து என்ன சொல்லுவீங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அதே பழக்கத்துக்கு கொண்டாடுவீங்க. ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைடே போக தேவையில்லை, மருந்து மாத்திரை எடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்கள் உடல் வந்து நல்லாவே ஆரோக்கியமாயிரும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா பெண்களுடைய ஆரோக்கியம் தாங்க. ஸோ பெண்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. இதுல வந்து இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதுனால பெண்கள் தினசரி ஊட்டச்சத்துக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஸோ பெண்களுக்கு என்னன்னா இரும்பு சத்து குறைபாடு வரும். அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை எல்லாம் ஏற்படும். அதுவும் முக்கியமா வயதான பெண்கள், அதாவது 40 வயதை எட்டின பெண்கள் வந்து ரொம்பவே இதுல பாதிப்படைவாங்க. ஏன்னா அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ், அதாவது பீரியட் நிற்கிற அந்த ஸ்டேஜில் தான் அது ரொம்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸோ பெண்களும் கண்டிப்பாக பூசணி விதைகளை வந்து உட்கொள்ளலாம். அடுத்து 6வது நன்மை என்னன்னா எலும்புகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஏன்னா பூசணி விதைகளில் வந்து மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனை யாருக்கு அதிகமாக வரும்னா வயதானவர்களுக்கு வரும். அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோயெல்லாம் வரும். அதை தடுக்கிறதுக்கு பூசணி விதைகள் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுதுங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நல்ல தூக்கம்ங்கிறது எல்லாருக்குமே முக்கியம். முக்கியமா வயதானவர்களுக்கு தூக்கம் பிரச்சனை வந்து வரும். நைட் எல்லாம் 2 மணிக்கு முழிச்சிருவாங்க. அடுத்து தூக்கமே வராது. அடுத்து ஒரு 6 மணி போல் தூக்கம் வரும். திருப்பி எந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கனால பகலில் வந்து ரொம்ப சோர்வாக டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற தூக்கமின்மை பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு பூசணி விதைகள் நல்ல ஒரு தீர்வை கொடுக்குங்க. ஏன்னா பூசணி விதையில் வந்து மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் இருக்கிறதுனால இது உடலுடைய இயல்பான நரம்பு மற்றும் தசைகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் வந்து பயன்படுது. நல்ல தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பூசணி விதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அடுத்து 8வது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில் இருக்கக்கூடிய அந்த ஜிங்க் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயல்பான செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த ஒரு தாது. ஸோ இது இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லாவே வலுவாக்கப்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா செரிமான ஆரோக்கியத்திற்கு பூசணி விதைகள் வந்து பயன்படுது. பூசணி விதையில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அது கூடவே போதுமான அளவு நீங்க தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா சரும மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பூசணி விதைகள் பயன்படுது. இதுல விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது இருக்கிறதுனால இது செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால உங்களுடைய இளமையா தக்க வச்சுக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது.
பயன்படுது. ஸோ முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் வந்து பயன்படுது. சருமத்தை பொலிவுடன் வச்சிருக்கிறதுக்கும் ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி முடி வேர்களுக்கு வந்து ஜிங்க் வந்து இருக்கிறதுனால முடி வேர்களை பலப்படுத்துறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் புதிய முடி வளர்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்குமே பூசணி விதைகள் பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை லேசாக வறுத்து தானங்க நம்ம சாப்பிடணும். அதாவது பூசணி விதைகளை வந்து இந்த மாதிரி தோல் உரித்து இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே இப்போ வந்துருச்சு. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்படி தோல் உரித்த இந்த பூசணி விதைகளை நீங்கள் லைட்டாக வெறுமனமே வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் இதில் உப்போ இல்லை வேறு எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ நீங்கள் வறுத்து எடுத்து சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் சாலட் ஏதாவது ரெடி பண்ணிங்கன்னா அது மேலே தூவி சாப்பிட்லாம். ஓட்ஸு தயிரில் கலந்து சாப்பிட்லாம், ஸ்மூத்தியாக சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் பொடி பண்ணி அதை அரைச்சி சப்பாத்தி மாவில் கலந்து கூட நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவுனா, ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கிராம், அதாவது ஒரு சிறிய கைப்பிடி அளவு தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கலோரிகள் அதிகமாக நீங்கள் உட்கொள்றதுனால உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுக்கிறது தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம் அதிகமாக சாப்பிட்டால் அதிக பலன் கிடைக்கும், வேகமாகவே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் தவறதான் செய்கிறாங்க. அப்படிலாம் எடுக்கவே கூடாது. நீங்கள் தினமும் எடுத்துக்கிறங்க, அளவாக எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விதையை எடுக்கும்போது அப்படின்னா, நட்ஸ் சாப்பிட்டால் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும், விதைகள்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும்ல, அவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. இந்த விதைகளை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம்னா நம்ம காலை உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் சிற்றுண்டியாக சாப்பிடலாம். இல்லைன்னா உடற்பயிற்சி செய்ததுக்கு பிறகும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடணும். நண்பர்களே, நம்ம பார்த்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எல்லா டிப்ஸுகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். பூசணி விதைங்கிறது ஒரு சத்தான உணவு. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இன்னையிலிருந்து உங்கள் உணவில் பூசணி விதைகளை சேர்த்துக்கிறங்க. அட்லீஸ்ட் தினமும் சாப்பிட முடியல மாதத்துக்கு ஒரு முறையாவது உட்கொள்ளுங்கள். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்பவுமே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ கண்டிப்பா நீங்க உணவுல சேர்த்துக்கிறணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.